எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒன்றாய் நீர் கூட்டி சேர்த்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள் நீர் வாசம் பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் எங்களை நிரப்பி நீர் இடைக்கட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரை எங்களோடு பேசுவீராக. ஆராதிக்கிற அந்த வேலையிலும் சுவாமி எங்களோடு நீர் இடைவிட நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வல்லமை எங்களுக்குள் இறங்கட்டும். சுவாமி, பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதை நாங்கள் உணர்ந்து ஆவியோடும் பலத்தோடும் அவை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாளிலும் நாம் ஒரு பாடலை பாடுவோம். புதிய ஒரு பாடல். அந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் சுமப்பதும் கிருபை. என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை. பலவீனத்திலும் மனசோர்வினிலும் மாறிடுமோ கிருபை, மாறாதுவும் கிருபை. பெருவெள்ளத்திலும் கடும் காற்றினிலும் விலகிடுமோ கிருபை, விட்டு விலகாதுவும் கிருபை. உன்னதரின் மறைவில் வல்லவரின் நிழலில் நிலைத்து நிற்கும் கொடி நான், கனி கொடுப்பேன் நிதம் நான். என் ஆத்துமா உம்மை பற்றி கொள்ளும், என்றென்றும் உம்மை துதிக்கும். என் ஆத்துமா உம்மை பற்றி கொள்ளும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம். என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் சுமப்பதும் கிருபை. குயவனை களிமண்ணான் விருப்பம் போல் வனைந்திடுமே, கரங்களில் பாத்திரமாய் பயன்படுத்தும் உமக்காய் உருவாக்கினீர், உருமாற்றினீர், உமதாக்கி சேர்த்து கொண்டீர். உருவாக்கினீர், உருமாற்றினீர், உமதாக்கி சேர்த்து கொண்டீர். உமதாக்கி சேர்த்து கொண்டீர். என்னை சூழ்ந்து நிற்பதும் கிருபை, விட்டு விலகாமல் சுமப்பதும் கிருபை. இதயமெல்லாம் நன்றியால் நிரம்பிடுதே நன்மையால், பாடிடுவேன் கவியால், போற்றிடுவேன் துதியால். மேகம் மீதினில் வேகமாய் வரும் என் மீட்பருமை காணுவேன். மேகம் மீதினில் வேகமாய் வரும் என் மீட்பருமை சேருவேன், என் மீட்பருமை சேருவேன். என்னை சூழ்ந்து நிற்பதும் கிருபை, விட்டு விலகாமல் சுமப்பதும் கிருபை. என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை. பலவீனத்திலும் மனசோர்வினிலும் மாறிடுமோ கிருபை, மாறாதும் கிருபை. பெருவெள்ளத்திலும் கடும் காற்றினிலும் விலகிடுமோ கிருபை, விட்டு விலகாதும் கிருபை. ஆமென், அல்லேலூயா,
ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்தலாமா? நம்முடைய தேவனை, அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், கடைசி வரை நம்மை வழி நடத்துகிறவர். அவருடைய வருகைக்காய் நாம் காத்திருக்கிறோம். நேரத்தில் அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய சமூகத்துல வந்திருக்கிறோம், ஸ்தோத்திரத்தோட வந்திருக்கிறோம், ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். நீ நல்லவர், நீ வல்லவர், நீ போதுமானவர். நாளிலும் உடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தாவே, உடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்திய வேத வசனங்கள் மூலமாக எங்கள் மனக்கண்களை நீர் திறக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுவீராக. கர்த்தாவே, நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். எங்களுக்கு அந்த மன தெளிவை நீர் கொடுத்து கர்த்தாவே எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் நீர் பிரசன்னமாகி ஆண்டவரே, அவர்களுக்கும் மனக்கண்களை திறந்து சத்திய வேத வசனங்களை அவர்களுக்கு கொடுத்து நீர் வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுள்ள நேரத்திலும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய அன்பு கரத்திலே நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நாம் கடைசி காலத்தின் முடிவுக்கு வந்து விட்டோமா என்கிற அந்த தலைப்பிலே, அந்த சப்ஜெக்டிலே நாம் படித்து வருகிறோம். போன முறை நான் உங்களிடத்துல சொல்லும் பொழுது, கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்தை பார்க்கும் பொழுதும் சரி, நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுதும் சரி, கடைசி காலத்திலே நாம் வந்து விட்டோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஆனால் have we come to the end of the end times, அதாவது கடைசி காலத்தின் முடிவுக்கு நாம் வந்து விட்டோமா என்று நாம் பார்க்கிற பொழுது, வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கும் பொழுது அது என்ன தெரிகிறது என்றால், வந்து விட்டோம் என்றுதான் நமக்கு தெரிகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு க்ளூ கொடுக்கிறார், அதாவது ஒரு உவமையை சொல்லுகிறார். அது என்ன சொல்லுகிறாருன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32 33 வரை உள்ள வசனத்திலே அவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். யாரும் வாசிக்கிறீங்களா? அந்த டிஸ்பிளே இருக்கு இந்த ஸ்கிரீன்ல. அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதாவது இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார், ரொம்ப தூரத்துல இருந்து வருகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் அவர் வாசல் அருகே வந்துட்டார். அதாவது he is right at the doorstep என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படின்னா எவைகளை நாம் காணும் பொழுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பல அடையாளங்களை கொடுக்கிறார். அவைகளெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நாம் அந்த கடைசி காலத்துல, அதாவது ஜீசஸ் இஸ் வெரி க்ளோஸ் அட் த டோர் ஸ்டெப் என்றுதான் நாம் பார்க்க முடியும், என்று அறிந்து கொள்ள முடியும். வேறு வழியே இல்லை. அதாவது இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது, அதாவது இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னா தம்முடைய பிள்ளைகளுக்கு, தேவன் அழைத்த பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஏதாகிலும் ஒரு அடையாளத்தை கொடுக்காமல் இருக்க மாட்டார். கட்டாயம் அதை கொடுப்பார். அதனால இந்த வேதத்தில் உள்ள காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் கடைசி காலத்துக்கு வந்து விட்டோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 28 இயேசு என்ன சொல்கிறார்? இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அதாவது ஜீசஸ் இஸ் ரைட் அட் த டோர் ஸ்டெப். இஸ் கோயிங் டு ரெடீம் அஸ். அவர் உள்ளே வருகிறது தான் இன்னும் பாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, we have to pay attention. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஏன் இதை வசனங்களை சொல்றாருன்னா, Jesus asks us to pay attention. ஏதோ நாம் நாள் குறிக்க போகிறவர் கிடையாது. ஏன்னா அந்த நாளையும் இந்த நாளிகையும் ஒருவரும் அறியார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பிதா ஒருவர் தவிர ஒருவனும் அறியார் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். ஏதோ நாம் நாளை குறிக்கிறது இல்லை, ஆனா அந்த காலத்தை அவர் வாசல் அருகே இருக்கிறார் என்பதான உணர்வு நமக்கு வரும் இல்லையா? இப்ப ஒரு மேக்னெட் பக்கத்துல வருகிறதுனா ஒரு மெட்டல் என்ன பண்ணுது, அதோட அப்சர்வ் ஆகுது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நம்ம அருகாமையில் இருக்கிறார் என்பதை நம்முடைய ஆவியிலேயே கூட நம்மால் உணர முடியும். ஏன்னா நடக்கிற சம்பவத்தை பார்க்கும் பொழுதும் சரி, ஆவியானவரும் நமக்குள்ள இருந்து என்ன பண்ணுகிறார், நமக்கு சாட்சி கொடுக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப we are all waiting close towards the end of the times.
அப்ப அந்த எண்ட் ஆஃப் த டைம்ஸ் உடைய அடையாளங்கள் என்ன என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னபடி கிறிஸ்தவர்களுக்கு இது பயமோ திகிலோ அல்ல. ஏனென்றால் நாம் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். கர்த்தருக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எப்பொழுது கர்த்தாவே நீர் வருவீர் என்று நாம் தைரியமாய் அவரை எதிர்கொண்டு போக நாம் இவ்வளவு காலம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Jesus also calls us, the Bible also calls us, ஆகையால் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள், ஜெபம் பண்ணி ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இப்படியெல்லாம் வேதம் சொல்லுகிறது. கரை திரை அற்றவர்களாய் இருங்கள் என்று சொல்லி the Bible calls us to be holy, perfect in the eyes of the Lord. So உங்களால் கூடுமான மட்டும் எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முடியுமோ நடங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கன்னிகைகளுடைய 10 கன்னிகைகளுடைய உவமையிலும் கூட நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் காத்திருக்கிறார்கள். That is the word eagerness, அதாவது ஆவல் அப்படின்ற அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது a desperate waiting, an enthusiastic wait என்று வேதத்திலே அந்த வசனம் மொழிபெயர்க்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். eagerness, ஆவலோடு காத்திருக்கும் பொழுது வீட்டுக்கு யாரும் வர்றாங்கன்னா கூட நம்ம ஆவலோடு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம், செய்யறோம், கொள்றோம். அதே போலதான் கர்த்தர் வருகிறார் அப்படின்ற பொழுது நம்முடைய சரீரத்திலும் சரி, என்னுடைய ஆத்மாவிலும் சரி, நம்முடைய சிந்தையிலும் சரி, நாம் கர்த்தரை சார்ந்தே அவருக்காக நாம் வாழணும்னு சொல்லி எப்பொழுதுமே என்னை குறையாமல் நம்ம என்ன பண்ணணும்னா காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதுதான் பாத்தீங்கன்னா ஜீசஸ் gives the clue of the end times and also he calls for attention, not only attention but also to lead a holy life என்று நாம் பார்க்கிறோம். The signs of the end times, அதாவது கடைசி காலத்தின் முடிவின் அடையாளங்கள் என்னன்னு பார்க்கும் பொழுது ஒரு 5 காரியங்களை லாஸ்ட் டைம் நான் உங்களிடத்துல லிஸ்ட் பண்ணேன். முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா காலமும் கால இடைவெளியும். அதாவது இவ்வளவு காலம் கடந்து விட்டது. இதை பார்க்கும் பொழுதே நமக்கு என்ன தெரிகிறது என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு மிக அருகாமையிலே வந்து விட்டோம். உலகத்தின் முடிவின் கடைசி மணித்துளிகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம். அதற்கு பின்பு இரண்டாவதாக யூதர்களே மிகப்பெரிய அடையாளம். மூன்றாவதாக தீமை, அக்கிரமம் மிகுதியா இருப்பதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று இயேசு சொல்லுகிறார். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது என்ன பார்க்கிறோம்னா அவர்களுடைய அக்கிரமம் தேவனை எட்டியது, பரலோகத்தை எட்டியது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல அநேக இடத்துல படிக்கிறோம். எட்டினதுக்கு அப்புறம் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் தான், முடிவு தான். அது தீரு சீதோன் இருக்கட்டும், அல்லது சோதோம் கொமோராவா இருக்கட்டும், அல்லது நோவாவின் காலத்துல உள்ள மக்களா இருக்கட்டும், ஏன் யோனாவினுடைய காலத்துல கூட நினிவேல உள்ள மட்டனாத்தனுடைய தீமைகள் அக்கிரமம் அதிகமாகி அது தேவனுடைய சமூகத்தை எட்டியது. ஒன்னு God's people will repent and the destruction will be prevented. இல்லனா God's people will not repent and the end will come, the climax will come. இப்போ கிளைமேக்ஸ் வர வர என்ன பாத்தீங்க அப்படின்னு என்ன பாப்பீங்க, படத்துல எல்லாம் அப்படிதானே காமிக்கிறேன். கிளைமேக்ஸ் வர வர அப்படியே தீமை வெற்றி பெறுகிறதை போல இருக்கும். இவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க, ஆளை போட்டு தள்ளிடுவாங்க, ஆளை கடத்திட்டு போயிடுவாங்க. இப்படிதான் உலகத்திலேயே காண்பிக்கிறாங்க. ஆனா கடைசி நேரத்துல ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, அப்படியே எல்லாத்தையும் மாற்றிருக்காரு. அதே போலதான் தீமை பெருகி கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு இடம் இல்லாதது போல தெரிகிறது. கிறிஸ்தவர்கள் என்றாலே உலகத்துல சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. moral evil has really gone wild into the world தான் சொல்ல முடியும். அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு வைரஸ் ஆக, ஒரு நோயாக, ஒரு பாரசைட்டாக பரவி விட்டது என்றுதான் நம்ம பார்க்கிறோம். அதுவே ஒரு பெரிய அடையாளம். ஏன்னா இந்த மாதிரி தீமை எங்கேயுமே உலகத்துல, அதாவது லீகலைஸ்டு கிரைம்னு சொல்றாங்க. லீகலைஸ்டு, எவ்ரிதிங் இஸ் லீகல் தான் அப்படின்ற மாதிரி பாவம் செய்யறதற்கு லீகல் இருக்கிறது. லீகாலிட்டி டு டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சின், மாரல் ஈவில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்புறமா இந்த சந்ததி, அதாவது இந்த ஜெனரேஷன், எந்த ஜெனரேஷனை குறிக்கிறார் அப்படி என்று சொல்லி நாம் பார்ப்போம். கடைசியாக வானத்திலும் பூமியிலும் பல அடையாளங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை குறித்து இன்றைக்கு பார்க்க நேரம் இருக்குமா என்று தெரியவில்லை. பட் இருந்தாலும் அதையும் நான் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னபடி ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் டைம் ஸ்பேனை குறித்து நான் சொன்ன காரியத்தை ஒரு சுருக்கமாய் நான் சொல்லி மற்ற காரியங்களுக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். காலம் ஒரு அடையாளம். பேதுரு 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாவற்றிற்கும் முடிவு சம்பவமாயிற்று, ஆகியால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். இப்போ முடிவு சமீபமாயிற்று அப்படின்னாலே இன்னும் கொஞ்சம் உங்க பிரேயர் அதிகம் பண்ணுங்க பிரதர், இன்னும் கொஞ்சம் சோபர் மைண்டடா இருங்க பிரதர், இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாகுங்க அப்படின்னு தான் பேதுரு சொல்றாரு. பேதுரு இது சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 65 AD இந்த லெட்டர் எழுதுறாரு. அப்பவே என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று அப்படின்னு சொல்றாரு. So he understood we are almost towards the end of the time.
அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2000 வருடங்கள் இன்றைக்கு கடந்து ஓடிவிட்டது. அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த கடிதத்தை எழுதின நாட்களில் இருந்து அப்ப நாம் மிகவும் அருகாமையிலேயே கடைசி நாட்களிலேயே நாம் வந்து கொண்டே இருக்கிறோம். ஆஹ் இன்னொரு காரியத்தை நாம் பார்த்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இளைப்பாறுதல் இனி வரும் காலமாய் இருக்கிறது. அதாவது தேவன் 6 நாளிலே உலகத்தை உண்டு பண்ணினார், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இளைப்பாறுதல் ஏற்கனவே வரவில்லை, எபிரேயருடைய ஆக்கியம் சொல்லிட்டார், இனிமே வரும் காலமாய் இருக்கிறது. அப்ப இளைப்பாறுதல் இனிமேதான் நான் பிரவேசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப காலம் ஒரு அடையாளமா இருக்கிறது. இதை குறித்து நான் ஏற்கனவே போன முறை நான் என்ன சொன்னேன் என்று பார்க்கும் பொழுது, அதாவது 6 நாளிலே கர்த்தர் என்ன பண்ணுகிறார், இந்த உலகத்தை உண்டாக்குகிறார். அதாவது மனிதர்கள் the ஏஜ் ஆஃப் men எடுத்துக்கிட்டாலே ஒரு 10,000 வருடங்கள் கடந்து ஓடிவிட்டது. அதுக்கு முன்பதாக நீங்க பார்க்கும் பொழுது ஆதி ஆகமத்துல அந்த 7 நாள் அப்படின்றது நம்ம லிட்ரலா ஒரு டேவா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா தேவனுடைய பார்வையில ஒரு நாள் 1000 வருஷத்தை போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. சோ உலகம் ரொம்ப பழமை வாய்ந்தது தான். சயின்டிபிக்கல் எவிடன்ஸ் ஆல்சோ ஷோஸ் த சேம். The world is very old. The universe is also very old. But God created man at the day 6. அதாவது கடைசியாக எல்லாவற்றையும் உண்டு பண்ணிட்டு கடைசியாக மனிதனை உண்டு பண்ணுகிறார். மனிதனை உண்டு பண்ணிட்டு ஏவாளை கடைசியா உண்டு பண்ணுகிறார். அப்ப the age of men is almost getting close towards the end. அதாவது ஒரு கிளாக் எடுத்துட்டீங்கன்னா அது 6 பகுதியா இங்க பிரிச்சுக்கலாம். இந்த 6 பகுதியா பிரிக்கும் பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, முதல் first 10 minutes day 1, the age of light and darkness. தேவன் என்ன பண்ணுகிறார், வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார். day 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் தண்ணீர்களை உண்டு பண்ணுகிறார், வானத்திலும் சரி பூமியிலும் சரி. அதுக்கப்புறமா ஏஜ் ஆஃப் த லேண்ட். தென் 3ஆவது நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிலத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், உண்டு பண்ணுகிறார். அதுல மரம் செடி கொடிகளை உண்டு பண்ணுகிறார். day 4 எடுத்துட்டீங்கன்னா the age of the stars. வானத்துல பல அடையாளங்களை காட்டுகிறார் தேவன். வானத்துல நட்சத்திரங்களை தேவன் ஸ்தாபிக்கிறார், பல காரியங்களை வானத்துல உண்டு பண்ணுகிறார். அப்புறமா பாத்தீங்கன்னா the age of sea and the sky being. வானத்திலும் சரி பூமியிலும் சரி பல ஜந்துக்களை உருவாக்குகிறார், பல ஸ்பீஷீஸை கர்த்தர் உண்டாக்குகிறார். அது day 5. day 6ல பாத்தீங்கன்னா மனிதனை உண்டாக்கி இன்றைக்கு பல வருடங்கள், கிட்டத்தட்ட 10,000 வருடங்கள் கடந்து விட்டது. லிட்ரலா பைபிளோட ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டா கூட 7,000 years have gone by. So we are almost at the end, right? இப்ப ஏஜ் ஆஃப் men எடுத்துட்டாலும் நம்ம கடைசி நொடிகள், கடைசி மணி துளிகள்ல இருக்கலாம் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளலாம். இனிமே ஏஜ் ஆஃப் ரெஸ்ட்டுக்கு நம்ம பக்கத்துல வந்துட்டோம். காலத்தை மட்டும் எடுத்து பார்த்தா கூட we are almost towards the end. அப்புறம் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏஜ் ஆஃப் மென்னு மட்டும் எடுத்து பார்த்தா கூட எவ்வளவோ காலங்கள் கடந்து விட்டது இல்லையா? தேவன் மனிதனை உண்டாக்குனதுக்கு அப்புறமா எவ்வளவோ காலங்கள் கடந்து இஸ்ரேல் நாடாக அறிவிக்கப்பட்டு, இஸ்ரேல் ஒரு நாடாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ரோமர்களால் சிதறடிக்கப்பட்டுச்சு. அப்புறம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் சர்ச் இருக்கிற, அதாவது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்கள் இங்க இருக்கிறது. அதுக்கப்புறமா நம்ம கடைசியில வந்துட்டோம் ஏஜ் ஆஃப் கிங்டம். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இந்த பூமியில பல 1000 வருஷம் அரசாட்சி. அது லிட்ரலா 1000 வருஷமா இல்ல அதுக்கப்புறமா பல வருஷமான்னு எனக்கு தெரியல. பட் God is going to come back to the earth, and the earth will be a new earth, new heavens, and Jesus will literally rule in this kingdom. அதுதான் the age of restன்னு பார்க்கிறோம். இப்ப நம்ம பார்க்கும் பொழுது இதுதான் பாத்தீங்கன்னா புறஜாதியாருடைய காலம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. லூக்கா 21ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்னா, புறஜாதியாருடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப எருசலேம் சிதறடிக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு இன்றைக்கு மீண்டும் எருசலேம் ஒரு ஜெருசலேம், அதாவது இஸ்ரவேல் ஒரு நாடாக வந்திருக்குன்னா அதுவே ஒரு பெரிய அடையாளம் தான். the age of Gentiles பார்க்கும் பொழுது பல காலங்கள் கடந்து விட்டது. அதுல நான் ஏற்கனவே சொன்னபடி இஸ்ரவேல் சிதறடிக்கப்பட்டுருச்சு. Jews were scattered by the Roman emperor Titus. அதுக்கப்புறம் பல பல ராஜ்யங்கள் அந்த யூதர்களுடைய நிலத்துல இருந்திருக்கிறாங்க. அதாவது ரோமன், பிசாண்டியன், அரப்ஸ், குருசைடர்ஸ், மால்மக், ஆட்டோமன், அப்புறம் பிரிட்டிஷ் எம்பையர்ஸ் எல்லாம் அந்த எருசலேம்ல அந்த இஸ்ரேல் நாட்டுல இருந்துட்டாங்க. 70 ADக்கு அப்புறமா இன்றைக்கு வரைக்கும் 1948 வரைக்கும் இருந்தாங்க. அப்புறம் இஸ்ரேல் has become a nation again. அதுக்கப்புறம் இஸ்ரேல் has reclaimed Jerusalem and all of its land.
இன்றைக்கு ஏஜ் ஆஃப் ஜென்டைல் ஹாஸ் ஆல்மோஸ்ட் எண்டட். அதாவது புறஜாதியாருடைய காலம் முடிவுக்கு வந்து விட்டது என்பதை நம்மால் தெளிவாய் பார்க்க முடிகிறது. ஏன்னா அதுக்கு பெரிய அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா யூதர்கள் தான் பெரிய அடையாளமே. ஒருவேளை யூதர்கள் திரும்ப ஒரு நாடாக அறிவிக்கப்படலைன்னா புறஜாதியாருடைய காலம் முடிவுக்கு வரவில்லை என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் யூதர்கள் வந்து இஸ்ரேல் ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு சகல யூதர்களும் மீண்டும் வருகிறதே ஒரு பெரிய அடையாளம். அப்ப நம்ம பார்க்கும் பொழுது காலத்தை பார்த்தாலே நமக்கு என்ன தெரிகிறதுனா நம் கடைசி மணித்துளிகள் எல்லாம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாய் தெரிகிறது. இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? அதாவது டைம் அண்ட் டைம் ஸ்பேனை மட்டும் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். இப்ப நெக்ஸ்ட் யூதர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக இந்த காரியத்துல நாம் தியானித்த காரியத்திலேயே நாம் பார்த்த காரியத்திலே உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கிறதா, இல்ல எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கிறதா? All right, we are clear that we are towards the end of the time because the age of Gentiles is ending, age of men is almost ending. இதெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் வாசல் அருகே இருக்கிறார் என்பதை அறிந்துக்கலாம். காலமே நமக்கு ஒரு அடையாளம். அடுத்து பாத்தீங்கன்னா யூதர்கள் ஒரு அடையாளம். அதை குறித்து நான் லாஸ்ட் டைம் சொன்னோம். என்னன்னு பாத்தீங்கன்னா யூதர்கள் ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டதே பெரிய ஒரு காரியம். ரெண்டு காரியங்களை நாம் ரெண்டு வசனத்தை நாம் வேதத்துல இருந்து வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 25 இதுல இருந்து 27 வரை உள்ள வசனங்கள் யாராகிலும் வாசிக்கிறீர்களா? மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது என்று எழுதியிருக்கு. தேங்க்யூ சிஸ்டர். பார்க்கும் பொழுது இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். ஒரு பங்குக்கு கட்டாயம் உண்டா இருக்குது. நீங்க இன்றைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோஸை போய் பார்க்கலாம். அவங்க கிட்ட யூதர்களிடத்துல போய் கிறிஸ்தவர்கள் பேசுறாங்க, ஹேவ் யூ எவர் ஓபன்ட் தி நியூ டெஸ்டமென்ட், நீங்க புதிய ஏற்பாடை தொடர்ந்து படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நோ ஐ நெவர் ரெட் இட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதை நம்ம பாக்குறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசிச்சுட்டு இங்க புதிய ஏற்பாடை நீங்க படிச்சு பாருங்களேன் பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவர் யூதர், அதாவது ஒரு பெரிய யூதர்கிட்ட போய் கேட்கிறார். ரொம்ப ஸ்ட்ராங்கான யூதர்கிட்ட போய் கேட்கிறார். அவர் அதை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஐயோ நான் வாசிச்சதே இல்லைங்க, நான் பட் ஐ வில் கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு லேடி வந்து அந்த புதிய ஏற்பாடை படிச்ச உடனே கிறிஸ்தவங்களா மாறிட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டா, இவர் தான் மேசாயா, பழைய ஏற்பாடுல உள்ள சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் வேறி இருக்கிறது என்று அவர்கள் அப்படியே என்ன பண்றாங்க, கொஞ்சம் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு அப்படியே புல் அரிக்குது. வாவ், சத்திய வேத வசனத்துல இவ்வளவு சத்தியம் இருக்கிறது, இதை வந்து படித்து பார்த்தல் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம வந்து அப்படியே கண்கூடாய் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப ஒரு பங்குக்கு கடினமான இருதயம் உண்டா இருந்தாலும் இந்த கடைசி நாளத்திலே கர்த்தர் என்ன பண்றாரு, அவபக்தியை நீக்கி கொண்டே வருகிறார். அவபக்தியை யாக்கோபை விட்டு நீக்கி கொண்டே வருகிறார். அவர் மீண்டும் வரும் பொழுது இந்த அவபக்தி நீங்கி இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்ப யூதர்கள் ஒரு அடையாளம், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா யூதர்கள் வருகிறார்கள் என்பதே ஒரு அடையாளம். ஒரு நாடாக அவர்கள் வருகிறார்கள் என்பதே ஒரு அடையாளம். அதுக்கப்புறமா அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை மேசாயா என்று ஏற்றுக்கொள்ளுகிறது இன்னொரு அடையாளம். அதையும் நம் கண்கூடாய் பார்க்க முடிகிறது. அப்புறம் வந்து இந்த எசேக்கியேல் 11ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, புறஜாதிகள் இடத்துல நீங்கள் துரத்தப்பட்டிருந்தீர்கள், நீங்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தீர்கள், ஆனால் நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்
ஆதலால் நான் உங்களை ஜனத்தாரிடத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் அப்படின்னு சொல்லி எசேக்கியேல்ல நம்ம ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா மீண்டும் ஒன்றாய் சேர்க்கப்படுகிறார்கள். இன்றைக்குமே பைபிள்ல வாசிக்கும் பொழுது there is a short term prophecy, long term prophecy. அதாவது குறுகிய காலத்துல நடக்க போறதான ஒரு தீர்க்க தரிசனம் பல நூறு வருடங்கள் இல்ல பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்பதாக நடக்க போகிறதான ஒரு தீர்க்க தரிசனம். இது இரண்டுமே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அகெயின் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் என்று பார்க்கிறோம். அதாவது சரித்திரம் மீண்டுமாக என்ன பண்ணப்படுகிறது, நடக்கிறது. நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய காலத்தில் நடக்கும்னா இயேசு சொல்றாரு there is a short term prophecy, there is a long term prophecy. முன்பு எப்படி நடந்ததோ அதே மாதிரி ஹிஸ்டரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப். அப்ப எப்படி மக்கள் இருந்தாங்களோ அதே போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரேல் திரும்ப ஒரு தேசமாய் வந்தது, சிதறடிக்கப்பட்ட நாடு இன்னைக்கு வந்தது அப்படின்னாலே பெரிய ஆச்சரியம்தான். யூதர்கள், அதாவது யூதா கோத்திரத்தார் மட்டும் சிதறடிக்கப்பட்டாங்க. நார்தர்ன் கிங்டத்துல உள்ள அந்த 11 கோத்திரத்தாரும் எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா இன்றைக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கோத்திரத்தாரும் திரும்ப இஸ்ரவேலுக்கு வந்து சேர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். எப்படின்னா நார்தர்ன் கிங்டம்ல உள்ள அந்த 10 கோத்திரத்தாரும் எங்க போனாங்கன்னே தெரியல. ஆனா இன்றைக்கு ஒரு இஸ்ரவேல் ஒரு நாடாக 1949 வருஷத்துல அறிவிக்கப்பட்ட பின்பு இன்றைய நாள் வரைக்கும் அவர்கள் பல தேசங்களிலிருந்து ஒன்றாய் சேருகிறார்கள். எல்லா கோத்திரத்தாரும் ஒன்றாய் சேருகிறார்கள். அந்த டெட் சீல நம்ம வந்து என்ன பார்க்கிறோம்னா மீன்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது தேசமே வந்து ஃபிளரிஷ் ஆகுது. அதாவது யூதர்கள் வந்ததுக்கு அப்புறமா அந்த தேசத்துல பாத்தீங்கன்னா அழிந்து கொண்டிருக்கிற காரியங்கள்லாம் உயிர் பெற்றது என்று நாம் பார்க்கிறோம். இது வந்து சாதாரண காரியமே இல்லை. கர்த்தரால் இது நடக்கிறது. யூதர்களே ஒரு பெரிய அடையாளமா இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம கண்கூடாய் கவனமாய் கவனித்து பார்ப்போமானால் பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. யூதர்கள் அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் நேஷனா இன்றைக்கு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, ரீசெண்டா ஹெஸ்புல்லாவுடைய தலைவரை அவர்கள் கொன்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எப்படிங்க அவரால் கொல்ற முடிஞ்சிச்சு? பல வருஷங்களாக 30 வருஷமாக அவன் தலைவனா இருந்திருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான், என்ன பண்றான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா யூதர்கள் வந்ததுக்கு பின்பதாக இஸ்ரவேல் ஒரு நாடாக அப்படிப்பட்ட ஒரு தலைவனையும் கொள்ள முடியும்னா அது பெரிய பெரிய அதிசயம்தான். பழைய ஏற்பாட்டுல பாருங்களேன், யூதர்களை அழிக்க நினைத்தவர்களை ஒரே நாள்ல எஸ்தரனுடைய காலத்துல கர்த்தர் என்ன பண்ணுகிறார், மாற்றி போடுகிறார். அதே போல யூதர்களை அழிக்க நினைத்தவர்களை கர்த்தர் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி வருகிறார். அதே ஒரு அடையாளம் தான் நமக்கு. ஹிஸ்டரி ரிப்பீட் இட் செல்ஃப். அது வந்து அப்படி திரும்ப நடந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கு எருசலேமை சுற்றி மதிலில் சுற்றி நிற்பார்கள் பாருங்களேன். நம்ம அதை பார்க்க போகிறோம். உலகத்தினுடைய சகல தேசங்களும் ஒரு காலத்துல யூதர்களுக்கு அகெயின்ஸ்டா வருவாங்க என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எருசலேமை சுற்றி எப்படி 70 AD அவங்க வந்து முற்றுகையிட்டு எருசலேமை அழித்து ஒழித்து போட்டார்களோ அதே போல திரும்பவும் இஸ்ரவேலரை ஒழித்து போடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வருவாங்க. அதையும் நம் கண்கூடாய் பார்க்க போகிறோம். இதுவே ஒரு பெரிய அடையாளம். சோ யூதர்கள் ஒரு அடையாளம். Jews, Israel, the country of the nation of Israel is a sign for us என்று நாம் பார்க்கிறோம். நான் சொன்னபடி ஏற்கனவே நார்தர்ன் கிங்டம் சதர்ன் கிங்டமாக போனாலும் தேவன் என்ன பண்ணுகிறார், யூதா கோத்திரத்தை எப்படியாவது அப்படியே பாதுகாத்து அப்படியே யூதர்களால திரும்ப வர வச்சு இன்றைக்கு நேஷனாக இருக்குது. அதே மாதிரி நார்தர்ன் கிங்டம்ல சிதறடிக்கப்பட்டவர்களும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துட்டு வருகிறார்கள். இன்றைக்கு ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஜஸ்ட் வாட்ச் ஜூஸ். யூதர்களை நாம் பார்க்கும் பொழுதே, அவர்களை சுற்றி நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுதே அவர் வாசலருகே வந்து விட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்ப இந்த ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சக்கரியா 14 வரை உள்ள வசனங்கள். அந்த அளவுக்கு கிளியரா தெரியுதான்னு தெரியல. சக்கரியா 14 வரை உள்ள வசனத்தை நாம் யாராக்கிலும் வாசிக்கலாம். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை.
கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளை போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கு எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்தில் கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல் ஓடிப்போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும் ஒரு நாள் உண்டு. அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும். ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இந்த அருமையான ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா? அதாவது கர்த்தருடைய நாள் ரொம்ப க்ளோஸா வரும் பொழுது யூதர்கள் என்ன பண்ணப்படுவார்கள்னா மீண்டும் கைப்பற்றப்படுவார்கள், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும். But when the whole world comes against the Jews என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எருசலேம் ஒரு நாடாக இருக்கிறது. அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார், ஒலிவ மலையின் மேல் வந்து இறங்குவார். அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல முடிவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பாத்தீங்களா, மப்பு மந்தாரமா இருக்கும். அதாவது இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாத்தீங்களா, அதாவது சூரியன் வெளிச்சத்தை கொடுக்காது, சந்திரன் ரத்தமாக மாறும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து அப்பாக்கலிப்டிக் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அது வந்து எதுனா உலகம் அழிக்கப்படும் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு சொல்லப்படுகிறதான ஒரு காரியம், ஒரு பழமொழி மாதிரி. அதே இது ஏசாயாலையும் நம்ம வாசிக்கிறோம். அதே இதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஜஸ்ட் கோட்டிங் த வேர்ட்ஸ் ஃப்ரம் ஐசையா. ஐசையால என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அதுதான் அந்த நாட்களில வந்து சந்திரன் வந்து ஒளியக்கூடாது இருக்கும், சூரியன் ஒளியக்கூடாது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மப்பும் மந்தாரமுமான ஒரு காலங்கள் வரப்போகிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்கிறோம். வார் டைம்ல அப்படித்தானே இருக்கும். எங்கும் புகையா இருக்குமானால், புழுதியா எந்த இடத்துலையும் கிளப்பி விடுமானால் எப்படி இருக்கும்னா மப்பும் மந்தாரமாய் தான் நாம் இருக்கும். அதாவது நிலையற்ற ஒரு தேசமாய் இந்த உலகம் மாறப்போகிறத நாம் அறிந்திருக்கிறோம். We are definitely marching towards the third world war. எப்பொழுதுக்கு வேணா அது வெடிக்கலாம். யுத்தங்களின் செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு யூதர்களுக்கு அகேன்ஸ்டா ஈரான் இருக்கிறது, லெபனான் இருக்கிறது, பாலஸ்டைன் இருக்கிறது, மற்ற தேசங்களும் ஒன்றாய் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் ஒரு பக்கம் வந்து ரஷ்யாவும் யுக்ரைனும் போராடி கொண்டிருக்கிறது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸும் சைனாவும் ரொம்ப ஒரு டென்ஸ்டான சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. யூஎஸ் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து என்ன பண்ணுகிறது, எப்ப வேணா உள்ள வரலாம். யூஎஸ்ஏ வந்து யுத்தத்துக்குள்ள உள்ள வந்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. the whole world will also come into the world war இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்ப இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய அடையாளமா இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வருகையும் மிக சமீபமா இருக்கிறது. அங்க பார்க்கும் பொழுது பாத்தீங்களா, ஜீசஸ் கிரைஸ்ட் will come back to this world. அவர் நம்மை ஆளுகை செய்வார். நமக்கு பகலும் கிடையாது, இரவும் கிடையாது. கர்த்தருடைய வெளிச்சம் இன்றைக்கும் உண்டாயிருக்கும், சாயங்காலத்துல வெளிச்சம் உண்டாயிருக்கும். இப்படிலாம் நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது கர்த்தருடைய மகிமை பிரகாசிக்கும் வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்லப்பட்டபடி என்று நாம் பார்க்கிறோம். அதாவது அந்த ஒரு நெபுகத்நேசர் கண்ட அந்த கனவுல பாத்தீங்களா, அந்த பெரிய சிலை எப்படி வந்து அகற்றப்பட்டு வேரோடு நீக்கப்படுகிறதுனா, கைகளால் வெட்டப்படாத ஒரு பாறை வந்து அந்த சிலையின் மேல் இடிக்கும் பொழுது பாதத்திலே வந்து இடிக்கிறது. அதாவது 10 விரல் ராஜ்யம், களிமண்ணும் இரும்பும் கலந்த ராஜ்யத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது இடிக்கும் பொழுது அது ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாய் நொறுங்கி போகிறது. அதுக்கப்புறம் அந்த பாறை என்ன ஆகிறதுனா, பூமி எங்கும் சென்று மலையாக கண்மலையாக உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். அது போலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறார்.
அந்த வருகையின் கடைசி மணித்துளிகளுக்கு நாம் வந்துவிட்டோம். அதுதான் இங்க நாம் பார்க்கிறோம். அதாவது புதிய வானம் புதிய பூமி, the perfected kingdom or the perfect kingdom under the leadership of Jesus Christ. கட்டாயம் நம்ம அதுல பங்கு கொள்ள போகிறோம் என்பது மிக மிக நிச்சயம். ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருவார். வந்து நம்மை அழைத்து இந்த பூமியிலே ஒரு புதிய வானம் புதிய பூமியை கொடுத்து கர்த்தரே அரசாளுவார். Because God want to prove us, right? It is possible to lead a righteous life. அதாவது உலகத்திலே பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியும். அதை இயேசு கிறிஸ்து வந்து ஃபர்ஸ்ட் காண்பிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப திரும்ப வந்து எல்லாரோடும் அவர் என்ன பண்ண போறாரு? ரைச்சியஸ் கிங்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரூல் பண்ண போகிறார் இல்லையா? அந்த ஒரு கிங்டத்துல we will be all partakers of that kingdom. அந்த ஒரு ராஜ்யத்துல நாம் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அந்த நம்பிக்கையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலத்தை பார்த்தால், யூதர்களை பார்த்தால், அந்த நாட்களுக்கு நாம் மிகவும் சமீபமாய் வந்து விட்டோம் என்பதை தான் நான் உணர்ந்து கொள்ள முடியும். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்பட்டு நாம் அதில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்ப வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா மாரல் ஈவ். இதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். தீமை ஒரு அடையாளம் இல்லையா? நான் ஏற்கனவே முன்பு ஒரு பைபிள் ஸ்டடியில, இதுக்கு முன்பதாக உள்ள பைபிள் ஸ்டடியில தீமையை குறித்தும் தீமையின் ஆரம்பத்தை குறித்தும் ரொம்ப ஆழமாக படித்தோம். ஆனால் இந்த மாரல் ஈவில் இஸ் a sign for us. அதை குறித்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாராலையும் வாசிக்கிறீர்களா? அவருடைய பாவம் வானப்பரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். 16ல படுத்துட்டா, அழிவுக்கு முன்னானது அகந்தை, வீழ்தலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அப்ப பாருங்களேன், தேங்க்யூ சிஸ்டர். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இந்த உலகத்துல அக்கிரமம் மிகுதி ஆகிறது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். Evil always keeps growing and growing and growing. It's a parasite, right? தீமை என்ன பண்ணுகிறது? parasitic-ஆ grow ஆயிட்டே வருகிறது. அதாவது God is always about cleansing. என்ன பண்றாரு? நோவாவின் காலத்துல கிளீன் பண்ணி இந்த உலகத்தை வந்து பாவத்திலிருந்து நீக்கி, தீமையிலிருந்து நீக்கி ஒரு புதிய உலகத்தை உண்டு பண்ணுகிறார் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும். அதுக்கப்புறமா ஈவிலே இல்லாம போயிடுச்சா? எஸ், நோவா வாஸ் a righteous person. நோவா நீதிமானா இருந்தா கர்த்தரோட நடந்தாருன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அக்கிரமம் அதை விட அதிகமாகி திரும்ப காட் ஹேஸ் டு இன்டர்ஃபியர். அங்கங்க இன்டர்ஃபியர் ஆகி தீமை என்ன பண்ணுகிறார்? கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறார், நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். அதுவும் அந்த கானான் தேசத்துல யூதர்கள், அதாவது இஸ்ரவேலர்கள் அங்கே வருவதற்கு முன்பதாக அவ்வளவு அக்கிரமம் நடக்கிறது. அந்த அக்கிரமத்தெல்லாம் நீங்க பைபிள்ல ஒரு சில இடத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் அங்க ரொம்ப கிளியரா இல்லை. ஆனா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா காதுல கேட்க முடியாத அளவுக்கு கொடுமைகள் நடக்கிறதை நான் பார்க்கிறோம். அப்ப என்ன பண்றாரு? God is sending the people of Israel to bring judgment on these people, to destroy these people, so that again evil cannot flourish. அப்ப தீமை என்ன பண்ணுகிறது? படர்ந்து கொண்டே வருகிறது. அதை என்ன பண்றோம்? நம்ம அப்படியே கட் பண்ணிட்டே வருகிறோம். எங்க தோட்டத்துல பாத்தீங்கன்னா பின்னாடி இந்த புல் வளர்க்குறேன். ஆனா அதுல பாத்தீங்கன்னா அந்த வீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கலைகள் வந்து அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கிறது. அந்த காலத்துல நான் ஒவ்வொன்றா என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும். அந்த வீட்ஸ் முளைக்காம இருக்கிறதுக்காக, அந்த கலைகள் முளைக்காம இருக்கிறதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் சும்மா பேக்யார்ட்ல போகும் பொழுது, அந்த தோட்டத்துல போகும்போது அந்த கலைகளை பிடுங்கி கொண்டே நான் இருப்பேன். ஏன்னா பாத்தீங்கன்னா அது அப்படியே படர்ந்து கொண்டே வருகிறது. அதே மாதிரிதான் அந்தந்த நேரத்துல God is interfering to keep evil under control. அதை நம்ம பாக்குறோம். ஆனா ஒரு காலத்துல என்ன பண்ணுகிறது? இட் ரீச்சஸ் அ பீக். யோனாவினுடைய புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. சிஸ்டர் தேன்மொழி அந்த லாஸ்ட் டைம் அந்த இந்த காரியங்களை குறித்து சொன்னார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்ப அவங்களுடைய அக்கிரமம் மிகுதியாகி இட் ரீச்சஸ் அ பீக். அப்ப God is trying to bring a destruction at that time. Either repentance or destruction. That's it. இதுக்கு இடையில வேற ஒண்ணுமே கிடையாது. ஒன்று மனம் திரும்புதல், இல்லையா நோவாவின் காலத்துல நடந்தது போல, சோதாமுக்கு நடந்தது போல, கொமோராவுக்கு நடந்தது போல ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அழைத்து போடுகிறார். தீரு, சீதோம், இவைகளெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னா, either it's destruction or there is salvation. salvation எப்போ வருகிறதுனா repentance-னா. ஆனா இப்ப நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். தீமை அவ்வளவு அதிகமா இருக்கிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இல்லை.
எல்லாருமே இஃப் ஐ திங்க் தட் ஐ எம் அ விமன் டுடே, அமெரிக்கால அதுதான், இஃப் ஐ திங்க் ஐ எம் அ விமன் டுடே ஐ எம் அ விமன். அதனால நான் என்ன வேணா பண்ணிக்கலாம். நான் வந்து விமன் சொல்லிட்டு நான் ஒரு மகளிர் பேருந்துல ஏறிக்கலாம் இல்லையா, மகளிர் ரெஸ்ட் ரூம்குள்ள போகலாம், அந்த அளவுக்கு மாறிடுச்சு. அந்த அடிப்படையில அவ்வளவு அக்கிரமம் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னும் அதிகமான காரியங்களும் நடக்கிறது. பாவம் வந்து பெருகி இருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்னா, தே ஆர் இன்வென்டர்ஸ் ஆஃப் சின், அதாவது பாவத்தை உருவாக்குகிறவர்கள் அப்படின்னே வேதம் சொல்லுகிறது. சிஸ்டர் வாசிச்சபடி அவருடைய பாவம் வான பரிதம் எட்டினது, அவருடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசி காலத்துல பாபிலோனை குறித்து இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாபிலோன் எதுக்குன்னா அந்த உலகத்தை தான் குறிக்கிறது. அகெயின் sin has corrupted so much, God has to come and interfere to stop it. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அக்கிரமம் மிகுதியாவதுனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்பு தணிந்து போகும், அக்கிரமம் மிகுதியாகும். அன்பு தணிந்து போகும், அக்கிரமம் மிகுதியாகும். இது நம்ம வந்து பார்க்கலாம். பைபிள் ஃபுல்லா நீங்க வாசிச்சு பார்த்தாலே நீங்க தெரியும், அன்பு இல்லாம போய்கொண்டே இருக்கிறது, அக்கிரமம் மிகுதியாகிக் கொண்டே இருக்கிறது. இது பெரிய சைன் தான். we have reached the end of the time. இதை குறித்து அதிகமாய் பேச எனக்கு இன்றைக்கு நேரம் இல்லாதபடினா அடுத்த பகுதிக்கு நான் செல்கிறேன். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, this generation and its people, இந்த சந்ததி, எந்த சந்ததி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இயேசு என்ன சொல்றாருன்னா, மத்திய 24ஆம் அதிகாரம் 34 - 37 வரை உள்ள வசனத்தை நாம் வாசிப்போம். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே அந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆமென். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இந்த சந்ததி இவையெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, எந்த விதமான சந்ததி அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்ன சந்ததினா, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்ப God is giving a generation as an example, the people of Noah's time, நோவாவினுடைய காலத்தில் இருந்தவர்கள் போல. அப்பதான் தேவன் என்ன பண்ணுகிறார்? பூமி என்ன பண்ணுகிறார்? தண்ணீரினால் அழிக்கிறார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுகிறார்? முன்பு உள்ள உலகம் தண்ணீரினால் அழிக்கப்பட்டது, இப்பொழுது இருக்கிற உலகமோ நெருப்பினால் தீயினால் அழிக்கப்படுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். So Jesus is giving an example of this generation. இந்த ஜெனரேஷன் வந்து எப்படின்னா 2 விதமா எடுத்துக்கலாம். ஒன்னு மைண்ட் செட். ஒரு ஜெனரேஷன் அப்படின்றது வந்து 40 வருடங்கள். இயேசு கிறிஸ்து வந்து எருசலேம் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது வந்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 33 இல்லைன்னா 34 35 AD அவர் அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். Within 40 years ஜெருசலேம் வாஸ் டிஸ்ட்ராய்டு. அதே மாதிரி இன்னொரு விதமான அந்த ஜெனரேஷனை எப்படி எடுத்துக்கலாம்னா, மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள். அதுவும் இல்லாம இந்த காரியங்கள்லாம், இந்த சம்பவம் எல்லாம் நம்ம நடக்கிறத திரும்ப நம்ம பார்க்கிற பொழுது 40 வருஷம் இல்லையா? அப்ப நம்ம தான் இந்த சந்ததியில இருக்கிறோம். 40 வருஷத்துக்குள்ளாக சில காரியங்கள் நடந்து முடிய போகிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அது போல 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா மைண்ட் செட். இந்த ஜெனரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள். அப்ப நோவாவின் காலத்துல எப்படி மக்களுடைய மனநிலை இருந்ததோ அதே போலதான் இப்பொழுதும் மக்களுடைய மனநிலை இருக்கிறது அப்படி என்பதையும் நாம் பார்க்க முடியும். அதை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அதே போல இந்த ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டா, நாம் இருக்கிற இந்த சந்ததின்னு எடுத்துக்கிட்டா 40 வருஷம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். 40 வருஷத்துக்குள்ளேவே என்ன காரியங்கள், பல விதமான காரியங்கள் நடக்க போகிறது. இட்ஸ் கெட்டிங் ஆக்சிலரேட்டட், ரைட்? நிறைய காரியங்கள் வேகமாய் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள்னு பார்த்துக்கிட்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், பாவம் இந்த உலகத்துல வந்தது, அதாவது பெருமை இந்த உலகத்துல வருகிறது, மேட்டிமை வருகிறது, அழிவுக்கு முன்னானது மேட்டிமைன்னு வேதம் சொல்லுகிறது. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொய். பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். இதை குறித்து நான் ஏற்கனவே உங்களிடத்துல சொல்லி இருக்கிறேன். அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க?
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல அந்த பழம் பார்வைக்கு என்பதும் ருசிப்புக்கு நல்லதுமா இருக்கிறது என்று கண்டு பிசாசு சொன்னதை நம்பி ஒரு பொய்யை நம்பி அவங்க she was deceived என்று நாம் பார்க்கிறோம். பிசாசு என்ன பண்ணுகிறான்? நான் தேவனுக்கு ஒப்பாவேன், வானத்துக்கு ஏறுவேன், உன்னதருக்கு ஒப்பாருவேன் என்று சொல்லி ஒரு பொய்யை நம்புகிறான். பொய்யினால் என்ன பண்ணுகிறான்? அவனும் டிசீவ் ஆகுறான். அதே தான் பொய்யினால திரும்ப இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணுகிறான்? டிசீவ் பண்ணணும்னு நினைச்சான் புதிய ஏற்பாட்டுல. ஆனா இயேசு கிறிஸ்து பொய்யை நம்பவில்லை. அவர் என்ன சொல்கிறார்? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி அவர் அந்த பொய்யை நம்பாமல் சத்தியத்தின் பேரிலே அவர் நிலை கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த பொய் தான் பாத்தீங்கன்னா இட்ஸ் a biggest sign for this entire generation. இந்த ஜெனரேஷன் என்ன பண்ணுகிறதுனா பொய்யை நம்புகிறது, இல்லைன்னா பார்ஷியல் ட்ரூத்தை நம்புகிறது. நோவாவின் காலத்துல நடந்ததும் இப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது. அதை நம்ம வசனத்தை ஏற்கனவே வாசிச்சிட்டோம். இப்ப 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வரை உள்ள வசனத்தை அந்த ரைட் சைடு நாங்க டிஸ்பிளே யாரா வாசிக்கிறீங்களா? 2 தீமோத்தேயு 4:3-4. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொருக்கமானதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகிய தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த காலத்துலதான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். கட்டுக்கதைகள். நான் ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டும் நான் காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். இப்ப லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா எவ்வளவு பெருகிருச்சு. எல்லாருமே என்ன பண்றாங்க? ஒரு போஸ்டர் போட்டுடுறாங்க. போஸ்ட் போடுறதுல எவ்வளவு தூரம் ஃபேக்ட், எவ்வளவு தூரம் அது உண்மைன்றது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? நம்ம பார்க்கிறோம், அதை கேட்கிறோம், அப்படியே விசுவாசிக்கிறோம், நம்புறோம். அதாவது வேதத்தின் காரியங்களுக்கு பற்றி நான் சொல்லலை, அதுவும் ஒரு பக்கம் இருந்தாலும் அது இல்லாமலே ஃபேக் நியூஸ் உலகத்துல. ட்ரம்ப் இது பண்ணிட்டாரு, போப் இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நியூஸ் பரவிக்கொண்டே இருக்கிறது. இப்ப லெஃப்ட் சைட் பார்க்கும் பொழுது கிரேட் டீல் ஆஃப் கன்ஃபியூஷன், அதாவது குழப்பம் உண்டாகும் இயேசு சொல்லிட்டாரு இல்லையா? கடைசி காலத்துல கன்ஃபியூஷன் பெருகும். அது கிரேட் டீல் ஆஃப் கன்ஃபியூஷன் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கிறதுனா 64%. கொஞ்சம் கன்ஃபியூஷன், குழப்பங்கள் இருக்கிறது 24. இது ரெண்டுத்தையும் சேர்த்தாலே ஆல்ரெடி 90% வந்துருச்சு. அப்ப 90% இது அமெரிக்கால மட்டும் 90% ஆஃப் த பீப்புள் ஒரு விதமான குழப்பமான நிலையிலேயே தான் இருக்கிறாங்க. ஏன்னா இது நம்புறதும் இல்லை, இது நம்பக்கூடாதா என்னன்னு தெரியல, அப்படியே ஒரு குழப்பமான சூழ்நிலை அமெரிக்கால இருக்காங்க. இது உலகத்துல நீங்க எடுத்துக்கலாம். அமெரிக்கா என்னமோ வளர்ந்த நாடுன்னு சொல்றாங்க, ஆனா இங்கதான் கிரேட்டஸ்ட் டிசெப்ஷனே இங்கதான் இருக்கு. அப்புறம் ஃபேக் நியூஸ் ஸ்டோரிஸ் ஆர் அ ப்ராப்ளம். யாரை பிளேம் பண்றதுன்னா பப்ளிக், கவர்மெண்ட், சோசியல் மீடியா. அதாவது பொய்யை பரப்புறதுக்காகவே சோசியல் மீடியா சைட்ஸ் நிறைய இருக்குன்றாங்க. பொய்யை பரப்புறதுக்காகவே கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுகிறது, பொலிட்டீஷியன்ஸ், அரசியல்வாதிகளும் கவர்மெண்ட்ஸும் செயல்படுகிறாங்க. அதுவே பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பர்சன்டேஜ்ல கவர் ஆயிடுது. அப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை பேர், ஹவு மெனி பீப்புள் ஆர் கான்ஃபிடென்ட் அபவுட் ஃபேக் நியூஸ்? இல்லைங்க, எனக்கு என்னால எது உண்மையான நியூஸ் எது தவறான நியூஸ்னு கரெக்டா பகுத்தறிய முடியும் அப்படின்னு பார்த்தா அதுல பாருங்க வெரி கான்ஃபிடென்ட், நான் பாக்குறது படிக்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நம்புறவங்க 39%. கொஞ்சம் உண்மை இருக்கு, கொஞ்சம் பொய் இருக்கு நம்புறவங்க 45%. இல்லைங்க வாசிக்கிறது எல்லாம் பொய்யா தான் இருக்குது, கான்ஃபிடென்ட் அபவுட் இட் அப்படின்னு நம்புறாங்க 15%. இப்ப இதுலயே பாருங்க, நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறேன், ஃபேக் நியூஸை இது கரெக்டான நியூஸ் தான், இல்லைன்னா இது எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், இதுதான் சரியான நியூஸ் அப்படின்னு நம்புறவங்களே இவ்வளவு பெரிய டிசப்ஷன்ல இருக்காங்க. அதுவே 40%. கொஞ்சம் மாடஸ்டா எனக்கு பாதி நம்புறேன் பாதி நம்பாதவங்க 45%. அப்ப பொய் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். பொய்யை என்ன பண்றாங்க, நம்புறவங்க அநேகமா மாறிட்டாங்க. இது எங்க இருந்து வருகிறதுனா பிசாசின் அடிப்படையில இருந்து தானே வருது. பிசாசே பொய்யை தான் நம்புறான், பொய்யை தான் ஏவாளுக்கு சொல்லுகிறான், பொய்யை தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் சொல்லுகிறான். அப்புறம் வேர் பீப்புள் திங்க் த நியூஸ் இஸ் அக்யூரேட், என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ், இந்தியா, கனடா, ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகள்ல நியூஸ் எல்லாம் வருகிறது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் இஸ் அக்யூரேட் அப்படின்னு நம்பிடுறாங்க. நமக்கே தெரியும், ஒரு சேனலை ஓபன் பண்ணா வேற விதமா சொல்றாங்க, இன்னொரு சேனலை ஓபன் பண்ணா வேற விதமா சொல்றாங்க.
அப்புறம் வேர் கன்சர்ன்ஸ் இஸ் ஹையஸ்ட் அபவுட் ஃபேக் நியூஸ், அதாவது நம்ம கேட்கறது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி மக்களே கொஞ்சம் ஒரு விதமான நிலைமையில இருக்கிறாங்கன்னா, பிரேசில், யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஸ்பெயின் இந்த மாதிரி கண்ட்ரிகள்ல பாத்தீங்கன்னா கேட்கிற நியூஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, உண்மை இல்லைங்க, அதை வந்து எனக்கு ஐ ஹாவ் ரியலி ஹை கன்சர்ன், நான் சோஷியல் மீடியாக்குள்ளே போக விரும்பல, அதை மூடி வச்சுட்டு ஏதாவது புக்கு கூட படிக்கலாம், நம்ப தகுந்த புக்கு கூட அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இது மாதிரி வளர்ந்த நாடுகள்ல கூட. எனக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வசனம் தான் ஞாபகம் வந்துச்சு. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இந்த அதிகாரம் ஃபுல்லா நம்ம வாசிக்கலாம், இந்த டைம் இல்லை, அடுத்த முறை நாம் வாசிக்கலாம். அது 2 தெசலோனிக்கேயர் 1:12, 1 12 வரை உள்ள வசனங்கள். இங்க அந்த 7 வரை உள்ள வசனத்தை மட்டும் இன்றைக்கு வாசித்து நாம் முடிப்போம். யாரும் வாசிக்கிறீங்களா? 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 7 வரை உள்ள வசனம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். பாத்தீங்களா, ஏன் இப்படி நடக்கும்? பொய்ய நம்பி மக்கள் போவாங்க. இது இந்த இடத்துல கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன், அதாவது அந்தி கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதுகிறார். சொல்லும் பொழுது கெட்டு போவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினால் அப்படியாகும். அதாவது சத்தியம், நம்ம சுவிசேஷம் சொல்றோம், அதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு அவங்களை நம்பாம போறாங்க. பாத்தீங்களா, the rejection of the good news, அதுதான் ஃபவுண்டேஷன். ஏன்னா பொய்ய நம்புறாங்க. இல்ல உலகத்துல எப்படி சொல்றாங்களே, சயின்ஸ் இப்படி சொல்லுகிறதே அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லுவாங்க. பல விதமான அடையாளங்களும் நடக்கும். அப்போ பொய்யை நம்புகிறது தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் டிசெப்ஷன் ஆஃப் ஆல் டைம். இன்னொரு மிகப்பெரிய ஒரு பொய்ய மக்கள் நம்புவாங்க. இதுதான் பாருங்களேன் பெரிய டேஞ்சர். என்ன டேஞ்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கிறிஸ்தவ சபையில அங்கத்துல இருக்கிறேங்க, ஒரு பங்கா இருக்கிறேன், அங்கத்தினராய் நான் இருக்கிறேன், நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறேன், நான் வந்து கிறிஸ்தவ வேதத்தை போதிக்கிறேன், நம்ம பாஸ்டர், இப்படிலாம் சொல்லுகிறவர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில அவங்க ரட்சிக்கப்படவே இல்லை என்பதை நினையாமல் போகிறாங்க. ஏதோ நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டேன், ஏதோ நான் வந்து கிறிஸ்தவ சபையில அங்கமா இருக்கிறேன். இதுதான் பாருங்க கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு பெரிய டிசெப்ஷன் இல்லையா? அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே என்ன பண்ணுகிறது, கொஞ்சம் கொஞ்சமா கிரியை செய்கிறது. நம்ம பாக்குறோம் இல்லையா? கிறிஸ்தவர்கள் இடத்துல போய் நம்ம சுவிசேஷம் சொன்னா ஏற்றுக்கொள்றாங்களா? நீங்க ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், வேத வசனம் இப்படி சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா வெளியே போடா நீ யார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த சபைக்கே நீ வராத அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? இங்க அப்படி சொல்றதா இருந்தா பிரதர் இங்க வராதிங்க பிரதர் அப்படின்னு எனக்கிட்டே சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி நம்ம வந்து சுவிசேஷத்தை கிறிஸ்தவர்களிடத்திலே போய் சொல்ல முடியல. ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினால் அப்படி நடக்கும். அங்கீகரிக்க மாட்டாங்க. நாங்க சுவிசேஷத்தை தான் பிரதர் வந்து சொல்றோம், வேதம் அப்படி சொல்லுங்க, நீங்க மறுபடி பிறக்கணும், ரட்சிக்கப்படணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு அப்படின்னு சொன்னோம்னா எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. தி கிரேட்டஸ்ட் டிசெப்ஷன் ஆஃப் ஆல் டைம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, யூதர்கள் எல்லாரும் யூதர்கள் அல்லவே, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்லவே. அப்ப மெய்யான கிறிஸ்தவர்கள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு கூட்ட ஜனத்தார், பொய்யான கிறிஸ்தவர்கள் ஒரு கூட்டத்தாரும் இருக்கிறாங்க. நீங்க ஒருவேளை அந்த பொய்யான கிறிஸ்தவர்கள் கூட்டத்துல இருக்கிறீங்களா இல்ல மெய்யான கிறிஸ்தவர்கள் கூட்டத்துல இருக்கிறீங்களா அப்படின்னு நிதானிக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. அப்ப என்ன பண்றாரு, உங்களை இங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்லாம் ஏன் சொல்றாரு? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள்னு ஏன் சொல்றாருன்னா, நிதானித்து அறிய கடவன். நம்ம வந்து கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கலாம், ஆனா கிறிஸ்தவர்களா இல்லையா என்பது நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவருடைய மறுபிறப்பினால் தான் நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும். உள்ள இருக்கிற அந்த வாஞ்சையினால் தான்
அறிந்து கொள்ள முடியும், இல்லை என்றால் அறிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப எவ்விதமான கனிகளை நாம் கொடுக்கிறோம்? இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. நாம் கடைசி காலத்தின் கடைசி மணித்துளிகளிலே வந்துவிட்டோம். இந்த டைம்ல நாம் என்ன பண்ணணும்னா, நாமே நிதானித்து கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்களாகவில்லை என்றால், அதாவது ரட்சிக்கப்படவில்லை என்றால், மறுபடி பிறக்கவில்லை என்றால், இன்றைக்கே ரட்சணிய நாள். நீங்கள் மறுபடி பிறந்து ஆக வேண்டும். இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும். ஏதோ ஒரு பெரிய டிசப்ஷன்ல வாழ்ந்துட்டேன், நான் யூதர்கள் நினைச்சிட்டு இருந்தேன், நான் கிறிஸ்தவர்கள் நினைச்சிட்டு இருந்தேன், ஐயோ நான் இன்னும் கிறிஸ்தவனா மாறலையே, நான் இயேசுவை பின்பற்றுகிறவனாய் மாறவில்லையே, இயேசுவுக்குள்ளாக நான் மாறவில்லையே, கர்த்தராக இயேசு எனக்குள்ள வரவில்லையே என்று சொல்லி உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள வேண்டியதான காலம் வந்துவிட்டது. நிதானித்து அறிந்து அறிவீர்களானால், கர்த்தருடைய சமூகத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்பீர்களானால், அதை அங்கீகரிப்பீர்களானால், கர்த்தர் உங்களை புதிய மனிதனாய் மாற்றுவார். அதை ஒண்ணும் பண்ண வேணாங்க. அங்கீகரித்து இயேசுவே என் இருதயத்துல மாறும், என்னை மாற்றும், நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று நீங்கள் அர்ப்பணித்தாலே போகும். அங்கீகரித்து அர்ப்பணித்தாலே போதும். கர்த்தர் உங்களை மாற்றுவார், புதிய மனுஷனாய் உருவாக்குவார். உங்களை அந்த புதிய வானம் புதிய பூமியிலே பங்குள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த கடைசிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேச்சர், இயற்கை, வானத்திலும் பூமியிலும். இதை குறித்து நான் அடுத்த முறை உங்களிடத்தில் சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வசனங்களிலிருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ இல்ல வேறு வசனங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமானால் இந்த டைம்ல நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆல்ரைட், நாம் ஜெபம் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் சத்திய வேத வசனத்தை தியானிக்க கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. உடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுதும் மற்ற காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுதும் கர்த்தாவே நீர் வாசல் அருகே இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். கர்த்தாவே, எங்களை நீர் உருமாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் கிரியை நீர் செய்வீராக. உம்மை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனால் அவர்களை மறுபடி பிறக்க செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும். சுவாமி, உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உமக்கு உகந்தவர்களாய் நீர் மாற்றி வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வருகைக்கு ஆயத்தமாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பாவம் எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிறதே, இதை மேற்கொண்டு செல்ல இலக்கை நோக்கி நாங்கள் தொடர்ந்து ஓட கர்த்தர் எங்களுக்கு பலனையும் திடனையும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் விவேகத்தையும் கர்த்தர் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களால முடியாத ஆண்டவரே, ஆனால் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. நீர் எங்களை பலப்படுத்துகிறவர், திடப்படுத்துகிறவர், பரிசுத்த ஆவியானவரை எங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணி விருப்பத்தையும் செய்யும் எங்களுக்குள்ள வைத்து நாங்கள் என்ன செய்யணும் என்பதை கற்றுக் கொடுங்கப்பா. அநேக நேரத்துல வேத வசனங்களை நாங்கள் மறந்து விடுகிறோம். கர்த்தாவே, நீர் இருக்கிறீர் என்பதையும் மறந்து நாங்கள் சில நேரத்திலே தவறுகள் செய்து விடுகிறோம். கர்த்தாவே, அதையெல்லாம் நாங்கள் சரி செய்து கொள்ள வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க புத்தியுள்ள கணிகைகளைப் போல இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை பெறுவீராக. வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். தைரியமாய் தொடர்ந்து ஓட கர்த்தர் எங்களுக்கு அணுகு இரக்கம் பண்ணுவீராக. அப்படி அன்பு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Thank you all for joining today. God bless you all.